இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டம் பகுதியில் இருக்குது. நான் வந்து தமிழர் மரபு இயற்கை விவசாய பண்ணையிலேருந்து பேசுகிறேன். நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வருஷமாக வந்து நாட்டுக்கோழி வளர்க்குறேன். கோழி வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த வித ஆங்கில மருந்தும் நம்ம வந்து அதுக்கு கொடுக்கறது கிடையாது. முன்னோர்கள் வளர்த்தபடி மூலிகை தான் கொடுத்து நம்ம அந்த கோழியை வந்து அதனுடைய திடமும் சுவையும் மாறாமல் நம்ம வந்து வளர்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு ராணிக்கட்டு நோய் வெள்ளைக்காய்ச்சல்னு வரும். அதுக்கு நம்ம கியா நெல்லி கொடுப்போம். சளிக்கு பார்த்தீங்கன்னா துளசி கொடுப்போம். வயிறு சுத்தமாகிறது பார்த்தீங்கன்னா அகத்தி கொடுப்போம். நல்ல நியூட்ரிஷன் எல்லா நோய்க்கும் மருந்து கறிவேப்பிலை கொடுப்போம். எல்லா நோய்க்கான மருந்து பார்த்தீங்கன்னா நிலவேம்பு கொடுப்போம். அந்த மாதிரியான மூலிகைகளை நம்ம கொடுக்கும்போது கோழி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா அதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் பெறுகிறது. அந்த கறியை சாப்பிட்ற நமக்கும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். சுவை வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும். முட்டைகள் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தடமான முட்டைகளாகவும் அதுலேருந்து எடுக்கிற அந்த கோழி குஞ்சுங்களை வந்து தடமான குஞ்சுங்களாகவும் நமக்கு அமையுது. அதன்படி நம்ம வந்து கோழிங்களை வந்து வளர்த்துக்கின்னு வரோம். எனக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கோழியில் வந்து கிட்டத்தட்ட 80,000லேருந்து 1 லட்ச ரூபாய் அளவுக்கு வந்து எனக்கு வந்து வருமானம் கிடைக்குது. 10 ஆண்டு காலமாக கோழி வளர்த்துருக்குறேன்.